வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கொண்டாடப் போகும் சிறப்பு தினம் சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி தேவியை வித்யையின் தேவியாகவும், கலை, கல்வி, ஞானத்தின் ஆதாரமாகவும் வணங்குகிறோம். அவள் வெண்மையான உடையுடன் வெள்ளை தாமரையில் அமர்ந்து வீணையை இசைக்கும் வடிவில் காட்சி தருகிறாள். அவளது கரங்களில் வீணை, ஜெபமாலை, வேதங்கள் இருக்கின்றன. புராணங்களில் சொல்லப்படுவது என்னவெனில், அறிவு இல்லாமல் வாழ்க்கை முழுமையல்ல. அதனால் சரஸ்வதி தேவியை வணங்கினால் கல்வியில் சிறந்து விளங்கலாம், கலைகளில் முன்னேறலாம், ஞானம் மற்றும் புத்திசாலித்தனம் கிடைக்கும். சரஸ்வதி பூஜை நாளில் குழந்தைகள் புதிய புத்தகங்களை வழிபடுகிறார்கள். மாணவர்கள் தங்கள் கல்வி பயணத்திற்காக தேவியை பிரார்த்திக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் இசை, நடனம், ஓவியம் போன்றவற்றில் வளர்ச்சி அடைய வேண்டி பூஜை செய்கிறார்கள். இந்த நாளில் நாம் செய்யும் முக்கிய விஷயம் புதிய புத்தகங்கள், இசைக்கருவிகள், கருவிகள் அனைத்தையும் தேவியின் முன்வைத்து வழிபடுதல். இதனால் அவளது அருள் அந்த கல்வி மற்றும் கலையின் பயணத்தில் நமக்கு துணையாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த சரஸ்வதி பூஜை நமக்கு சொல்லும் செய்தி, அறிவும் கலையும் வாழ்க்கையின் ஒளியே. அதை வளர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்வில் உண்மையான வெற்றியும் ஆனந்தமும் நிச்சயம் கிடைக்கும். இன்று நாமும் சரஸ்வதி தேவியை வணங்கி ஞானமும் கலைநயமும் நிறைந்த வாழ்க்கையை வேண்டுவோம்.